ராஜ்கோட்டில் இருக்கக்கூடிய உள் விளையாட்டு அரங்கத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 9 குழந்தைகள் உள்ளிட்ட 28 பேர் உயிரிழந்தார்கள். இந்த சம்பவம் நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக குஜராத் நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணை எடுத்துக் கொண்டார்கள். அப்போது மனித தவறால் ஏற்பட்ட விபத்தில் குழந்தைகள் பலியாகிவிட்டதாக நீதிபதிகள் பிரேன் வைஷ்ணவ், தேவன் எம் தேசாய் ஆகிய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வேதனை தெரிவித்தார்கள். மாநில அரசு மற்றும் உள்ளாட்சி மன்றங்கள் மீதான நம்பிக்கையை இழந்துவிட்டதாக குஜராத் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் காட்டமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். எந்தவித அனுமதியும் இன்றி விளையாட்டு அரங்கத்தை செயல்பட அனுமதித்தது ஏன் என்றும் குஜராத் உயர்நீதிமன்றம் சரமாரியாக இந்த கேள்விகளை இந்த விவகாரம் தொடர்பாக எழுப்பியிருக்கிறது. ராஜ்கோட்டில் இருக்கக்கூடிய உள் விளையாட்டு அரங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. அந்த தீ விபத்தில் குழந்தைகள் உள்ளிட்ட 9 குழந்தைகள் உள்ளிட்ட 28 பேர் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திய இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு கட்டங்கள் விசாரணையானது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த விவகாரம் தொடர்பாக குஜராத் உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணை நடத்தார்கள். அப்போது வழக்கு விசாரித்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ராஜ்கோட் மாநகராட்சி மற்றும் குஜராத் மாநில அரசுக்கு மிகப்பெரிய கண்டனங்களை பதிவு செய்தார்கள். பல்வேறு கேள்விகளை அடுக்கடுக்காக எழுப்பினார்கள். எந்தவித முறையான அனுமதி இல்லாமல் இந்த விளையாட்டு அரங்கம் செயல்பட வைத்தது ஏன் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். மனித தவறால் அப்பாவி குழந்தைகள் உயிரிழப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிபதிகள் பிரேன் வைஷ்ணவ், தேவன் எம் தேசாய் ஆகியோர் அடங்கிய அமர்வு வேதனை தெரிவித்து காட்டமான பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கின்றது. மாநில அரசு மற்றும் உள்ளாட்சி மன்றங்கள் மீதான நம்பிக்கையை இழந்துவிட்டதாக குஜராத் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வு என்பது நாடு தழுவிய அளவில் மிகப்பெரிய பரபரப்பாக பார்க்கப்படக்கூடிய நிகழ்வு. இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை எடுத்துக்கொண்டது. அதில் குஜராத் அரசுக்கு மிக கடுமையான கேள்விகளையும் காட்டமான கேள்விகளையும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். மனித தவறால் குழந்தைகள் பலியாவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இதனால் தங்கள் மீதான நம்பிக்கையை இழக்க செய்துவிட்டது என்றும் நீதிபதிகள் காட்டமான கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள்.